தர்மேந்திர பிரதான் மட்டுமின்றி பிரதமர் மோடியும் பதவி விலக வேண்டும் என அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் தற்போது நடைபெறும் போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என கூறினார். நம்முடைய சகோதரி அனிதா போன்றவர்கள் முதல் களப்பலி, முதல் சாவு, நீட்டுக்கு எதிராக அவர் மரணித்த அந்த தருணம், மாண்புமிகு நம்முடைய முதல்வர் முதலில் அந்த கிராமத்திற்கு அந்த வீட்டுக்கு சென்று அவருக்கு ஆறுதல் சொன்ன பிறகு நீட்டுக்கு எதிரான போராட்டம் மிக கடுமையானது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீட்டு கூடாது என்று அந்த முழக்கம் எழுப்பப்பட்டது. இந்த போராட்டத்தை நாம் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டிய தேவை இருக்கின்றதுக்கு வெறும் தர்மேந்திர பிரதான் மட்டும் இலக்கல்ல, மோடி அவர்களும் பதவி விலக வேண்டும். எதற்கெடுத்தாலும் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்றது. காங்கிரஸ் கட்சியே இல்லாமல் செய்யணும் சொல்றதுதான் உங்களுடைய இலக்கு. அப்ப காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்தா நீங்க நீட்டை மட்டும் நீங்க எதுக்கு வச்சிருக்கீங்க? தமிழ்நாட்டில் மாணவர் போராட்டத்தை சிலர் திசை திருப்ப முயற்சிப்பதாக அமைச்சர் ராஜ்மோகன் குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் சில அரசியல் கட்சிகள் போராட்டத்தில் புகுந்து புகழை திருடுவதாகவும் விமர்சித்துள்ளார். தமிழ்நாடு முழுக்க அமைதியான முறையில் இவர்கள் கரப்பான் பூச்சிகள் அல்ல, மெல்ல கரைக்கும் கோட்டைகளை கரைக்கும் கரையான்கள் என்று அவர்களுக்கும் நிபந்தனையற்ற ஆதரவை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதல்வராக எங்களுடைய முதல்வர் இருக்கிறார். மாணவர்களின் போராட்டத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம். ஆனால் ஒரு சில பேர் அந்த மாணவர் போராட்டத்தை திசை திருப்ப அதில் அரசியல் பேசுகிறார்கள். அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதை கண்டு நாங்கள் அசரப்போவதும் இல்லை. சில அரசியல் கட்சிகள் இந்த மாணவர்கள் போராட்டத்தில் புகுந்து புகழை திருடுவதை என்றுதான் தமிழ்நாடு நான் பார்க்கிறேன். அந்த எத்தனை பெரிய திசை திருப்பலுக்கும் ஹைஜாக்குக்கும் புகழ் திருட்டுக்கும் இடம் தராது. ஒற்றுமையோடு எளிய விட்டு பிள்ளைகள் அங்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அவள் இதயபூர்வமாக வாழ்த்துகிறேன். மாநில உரிமைகளை நசுக்க நினைத்தால் தூக்கி எறியப்படுவீர்கள் என பிரதமர் மோடிக்கு மதிமுக பொதுச் செயலர் வைகோ எச்சரிக்கை விடுத்துள்ளார். அடுத்த பொதுத் தேர்தலுக்கு முன்பே புரட்சி வெடிக்கும் எனவும் கூறியுள்ளார். ஒரு புரட்சி வரும் என்று மோடி கூட்டம் எதிர்பார்க்கவில்லை. தப்பித்துக் கொண்டார்கள். இன்றைக்கு நீங்கள் உங்கள் இந்துத்துவாவை இதன் மூலம் திணிக்கலாம், சிறுபான்மை மக்களை அடிமைகளாக நடத்தி அகற்றலாம், மாநில உரிமைகளை நசுக்கலாம் என்று நினைத்தால் again I warn you, your days are numbered. உங்கள் நாட்கள் எண்ணப்பட்டுவிடும். தூக்கி எறியப்படுவீர்கள். அடுத்த பொது தேர்தலுக்கு முன்னாகவே இனி ஒரு புரட்சி வெடிக்கும். அதை முன்னெடுத்து செல்கிறவர்கள் யார்? அரசியல் கட்சிகள் அல்ல, எதிலும் சாராத மாணவர்கள், வாலிபர்கள், அவர்களை ஆதரிக்கின்ற அரசியல் கட்சிகள். நாடாளுமன்றத்தில் நீட் தேர்வுக்கு எதிராக போராடாமல் திமுக எம்பிக்கள் அமைதியாக இருந்ததாக காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாகூர் விமர்சித்துள்ளார். மத்திய அரசை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் திமுக தனியாக போராட்டம் நடத்தியதையும் விமர்சித்துள்ளார். நேற்று வரைக்கும் பாத்தீங்கன்னா நாங்க நீட்டுக்காக போராடுவோம்டா, நாங்க அது பண்ணுவோம்டா, நாங்க நீட்டுக்காக செங்கல் எடுத்துக்கிட்டு தெரியும்டா எல்லாம் சொன்ன புண்ணியம் வாங்கி பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா சைலண்ட். திங்கக்கிழமை சைலண்ட், செவ்வாய்க்கிழமை சைலண்ட், புதன்கிழமை சைலண்ட். அது காங்கிரஸை கேவலப்படுத்துறாங்களாம். பச்சை துண்டை போட்டுக்கிட்டு காங்கிரஸை குறை சொல்றாங்களா. கடைசியா வியாழக்கிழமை யூட்டர்னு காங்கிரஸ் நாங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை அவை ஒத்திவைக்கப்படுகிறது. வியாழக்கிழமை நம்ம பழைய தோழர்களும் வந்து நின்ட்டாங்க. அது என்னடா எங்களோட வந்து நிக்க மாட்டாங்களாம். இந்த இந்தியா கூட்டணியில வந்து நின்னா கேவலமாயிருமா, அதுக்காக என்னடா முதலாளி கோச்சுக்குருவாங்களாம். அதனால தனியா போயிருந்து நாங்களும் நீட்டை ஒழிப்போம். இது எதுக்கு இந்த வேஷம்? நீட்டுக்கு எதிர்ப்பா எதிர்ப்பா இருக்கணும். நான் திடீர்னு 3 நாள் ஆஃப் பண்ணிடுவேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன், 4வது நாள்ல இருந்து ஆன் பண்ணுவேன் சொல்றது எந்த விதத்துல நியாயம் என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது.